பைபிள் மைண்ட் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக ஒரு குடும்ப உறவிலாக இருக்கட்டும், அல்லது ஒரு உறவை மேம்படுத்துவதாக இருக்கட்டும், அல்லது ஒரு உறவுக்கு உயிர் கொடுப்பதாக இருக்கட்டும், அதில் உறவில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய தவறுகளை உணர வேண்டும், அல்லது தன் நிலையை உணர்ந்து அதை சரி செய்யும் பொழுதுதான் அந்த உறவுகள் தொடர முடியும். அது யாராக இருக்கட்டும். ஆனால் தவறு செய்தவர்கள் அந்த தவறை என்ன பண்ண வேண்டும்? உணர வேண்டும் என்பதுதான் சரியான புரிதல். ஆனால் இங்கு தன் தவறை உணராமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக இந்த 5 மனநிலையுடையவர்கள் தங்களுடைய தவறை உணர மாட்டார்கள். முதலாவது மனநிலை என்னவென்றால், இந்த பெருமை உள்ளவர்கள் தன்னுடைய தவறை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த ப்ரைட்ஃபுல் நேச்சர். அவங்க என்ன செய்வாங்க என்றால், தன்னுடைய தவறை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அவர்கள் தவறை ஒத்துக்கொள்வதையே இழிவாக எண்ணுவார்கள். யாராவது அவர்களிடத்தில் போய் அவர்களுடைய தவறுகளை சரியான விதத்தில் சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன், நான் செய்திருக்கவே மாட்டேனே, அதை நான் பேசியிருக்கவே மாட்டேனே என்று அவர்கள் பேசினாலும் கூட அவர்கள் அவ்விதமாக சொல்வார்கள். இதிலும் இன்னும் சற்று வேடிக்கையான ஒரு விஷயம் என்னவென்றால், இங்கு அவர்கள் மட்டுமல்ல, இங்கு சிறு பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும், அல்லது டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும், அல்லது எந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவர்களும் என்ன சொல்வார்கள் என்றால், என்னுடைய பிள்ளை இந்த தவறு செய்திருக்காது, என்னுடைய பையன் இப்படி பேசியிருக்கவே மாட்டான், என்னுடைய பையன் அல்லது என்னுடைய அண்ணன் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டார் என்று சொல்லி ஒருவரை பற்றி முழுமையாக தெரியாத போதும் கூட அவர்களுக்கு முழுமையாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் சொல்ல வேண்டும் என்றால், பாதி டீனேஜ் வயதுடைய பிள்ளைகளுடைய இன்ஸ்டாகிராமுடைய பாஸ்வேர்டு அம்மா அப்பாவுக்கு தெரியாது, அல்லது திருமணமான பிள்ளைகளுடைய பாஸ்வேர்டோ அல்லது இன்ஸ்டாகிராமோடைய பாஸ்வேர்டோ அல்லது சோசியல் மீடியாவில் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று கூட பையனை பெற்ற பெற்றோர்களுக்கும் தெரியாது, பெண்ணை பெற்ற பெற்றோர்களுக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ஏன்னா இவங்க இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. காரணம் என்னவென்றால், அவர்கள் தவறை ஒத்துக்கொள்வதையே, அல்லது இவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று மற்றவர்களுக்கு தெரிய வந்தாலே தன்னுடைய குடும்பத்திற்கு ஏதோ ஒரு இழுக்காகவும், அல்லது தன்னுடைய பையனுக்கு அல்லது தன்னுடைய மகளுக்கு ஏதாவது ஒரு இழிவான நிலை வந்துவிடும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருபோதும் தவறை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்போ முதலாவது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், யார் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றால், தான் பெருமையாக எண்ணுகிறவர்களை, அல்லது தான் தேறினவர்கள் என்று எண்ணுகிறவர்களை, ஒருபோதும் எங்கள் வழியாக தவறே வராது என்று எண்ணுகிறவர்கள் ஒருபோதும் யார் சுட்டி காட்டினாலும் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் ஆனால் உறவில் நிலைத்திருப்பது என்பது மிக மிக கடினம். இரண்டாவது, இந்த விக்டிம் மென்டாலிட்டி. அதாவது தான் எப்பொழுதும் நான் மட்டுமே பாதிக்கப்பட்டதாக எண்ணுகிறவர்கள் தவறை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். யாராவது ஒருவர் அந்த பையனிடத்துல போய், தம்பி இதை செய்கிறது தவறுப்பா, இது தேவனுக்கு விரோதமானது, நீ இப்படி கோவப்படக்கூடாது, இல்லை நீ இப்படி பேசக்கூடாது, நீ சுயநலமாக இருக்கக்கூடாது என்று சொன்னால் உடனடியாக அந்த நபர் என்ன சொல்வார் என்றால், எல்லாரும் என்னையே தான் பேசுறீங்க, என்னைய மட்டுமே எல்லாரும் டார்கெட் பண்றீங்க, எல்லாருமே என்னைய மட்டுமே பேசுகிறவர்களா இருக்கிறீங்க, இந்த உலகத்துல எல்லாருமே சரியா இருக்கிறாங்களா, அல்லது மற்றவர்கள் சரியாக இருக்கிறாங்களா, ஏன் என்னைய மட்டுமே டார்கெட் பண்றீங்க என்ற ஒரு மனநிலைக்குள் வந்துருவார்கள். அதாவது தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு தன்னை உணர மறுத்து அவர்கள் என்ன சொல்வார்கள்? எல்லாரும் சரியில்லாத போது ஏன் என்னைய மட்டும் சொல்றீங்க என்று சொல்வார்கள். பொதுவாக அந்த பள்ளி மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மனநிலை தான் இந்த மனநிலை. யாராவது ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே பெற்றோர்கள் நல்லா படி, ஏன் படிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொன்னால் உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? இதை தான் டீச்சர்னு திட்டுறாங்க, ரிலேட்டிவ் பெரியம்மா பெரியப்பாவும் இதை தான் திட்டுறாங்க, நீங்களும் திட்டுறீங்க, எல்லாருமே என்னைய மட்டுமே திட்டுறீங்களே, எல்லாரும் என்னைய மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே, ஏன் மற்றவங்களை அண்ணனை நீங்கள் பேசுகிறதே இல்லை, ஏன் நீங்கள் தங்கச்சி பேசுகிறதே இல்லை என்று சொல்லி தன்னுடைய தவறை மறுக்க முயற்சிப்பார்கள். மற்றும் தான் மட்டுமே பாதிக்கப்பட்டதாக மீண்டும் மீண்டும் சொல்லி தன்னுடைய தவறை என்ன பண்ணுவார்கள்? மறுப்பார்கள். மூன்றாவது, இந்த டிஃபென்சிவ் மென்டாலிட்டி. தன்னை தற்காப்பு, அதாவது எப்பொழுதுமே தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். இப்பேற்பட்டவர்கள் என்ன சொல்வார்கள்? நீங்க இது மாதிரி செய்யாதீங்க, இது தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வாதங்களை எடுத்து வைப்பார்கள். நான் இந்த காரணத்திற்காக தான் இதை செய்தேன், அவர்கள் இப்படி பேசினபடியால் நான் இப்படி செய்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிரச்சனைக்குமே விளக்கத்தை தருவார்கள், அல்லது ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒரு வாதங்களை வைப்பார்கள். ஆனால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறையோ அல்லது தான் எதிர்வினை ஆற்றினதையோ அல்லது தன்னால் வந்தக்கூடிய பாதிப்பை அவர்கள் மறுக்க நினைத்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், விளக்கங்களையும் வாதங்களையும் அல்லது அதற்கான சூழல்களையும் விளக்கி சொல்வார்களே ஒழிய, ஆம் என்னிடத்தில் தான் தவறு, நான் இதை செய்திருக்க கூடாது, நானும் அதுக்கு காரணம்தான், அல்லது என்னிடத்திலும் பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு முதிர்ச்சியான ஒரு மனநிலையை
பார்ப்பது ரொம்ப கடினம். இப்படிப்பட்ட மனநிலையுடையவர்கள், இந்த டிஃபென்சிவ் மென்டாலிட்டி உடையவர்கள் எப்பொழுதும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள், தன்னை தற்காத்துக் கொள்வார்கள். அதற்கு அவர்கள் சூழலை மட்டுமே விளக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் 3வது மனநிலை. 4வது மனநிலை என்பது மேனிப்புலேட் மென்டாலிட்டி. இது அதிகமாக எல்லாரிடத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தான். இந்த மேனிப்புலேட் மென்டாலிட்டி என்பது என்னன்னா, அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்குவாங்க. ஆமாப்பா, ஆமா அப்படின்லாம் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாலும் கூட அவர்கள் பிரச்சனையை திசை திருப்பி விட்டுருவார்கள். எப்படி என்றால், ஒன்று அதிகமாக அழுவார்கள், அல்லது யாருடைய பிரச்சனையாவது அல்லது பேச வருகிறவருடைய பிரச்சனையாவது பேசி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பிரச்சனையை திசை திருப்பி விட்டுருவார்கள். இது மேனிப்புலேட்டோடைய மென்டாலிட்டியோடைய பண்புகள். அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு பண்பா இல்லைங்க இது மாத்திக்கலாம்னா அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆமா, என் மேலதாங்க தப்பு, நான் மாத்திக்கணும் தான், நான் கோவப்பட்டிருக்க கூடாது தான், நான் சுயநலமா இருக்கக்கூடாது தான் அப்படிலாம் சொன்னாலும் கூட அவங்க அதோடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் என்றால், அதை மேனிப்புலேட் பண்ணி அதை தான் சைடு தவறு இல்லை என்பதை நிரூபிக்க பல டிராமாக்கள் போடுவார்கள். அது கோபமாக இருக்கட்டும், அழுகையா இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும். சில நேரத்தில் கில்ட்டி கான்சியஸை ஏற்படுத்துவாங்க. நீங்க நானா இருப்பதனால தானே இப்படி சொல்றீங்க, இதே மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுவீங்களா, இதே எனக்கு யாராவது இருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படி என்று சொல்லி தன்னை மேனிப்புலேட் பண்ணி ஒரு கில்ட்டி கான்சியஸை ஏற்படுத்தி, இவங்க மேல தப்பே இல்லை போல அப்படின்ற யோசிக்கக்கூடிய மனநிலைக்கு என்ன பண்ணிடுவாங்க, கொண்டுட்டு வந்துருவாங்க. இவர்கள் மேனிப்புலேட் மென்டாலிட்டி உடையவர்கள். கடைசியா அரகன்ட் மென்டாலிட்டி. இவர்கள் என்ன செய்வார்கள், சிம்பிளா ஆமா நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்க முடியாது, மாற முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன், என்னுடைய கேரக்டர் இப்படிதான், நான் இந்த கேரக்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குது, இதுதான் என்னுடைய ஆளுமை, நான் யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டேன் என்று சொல்லி எதிர்வாதங்களை வைப்பார்கள். மற்றும் ஆமா தெரிஞ்சுதான் நான் என்ன பண்றேன் செய்கிறேன் என்று சொல்வார்கள். நீங்க கோவப்படுறீங்க, ஆமா தெரிஞ்சுதான் கோவப்படுறேன், நீங்க சுயநலமா இருக்கீங்க, ஆமா இவனுக்கெல்லாம் அப்படிதான் சுயநலமா இருக்கணும் என்று அவங்க என்ன சொல்லுவாங்க, எதிர்த்து போராடக்கூடிய மனநிலைக்கு வருவார்கள். இவர்களும் ஒருபோதும் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் தான் தவறை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக ஆபத்து மற்றும் நஷ்டம் அவர்களுக்கு தான். காரணம் என்னவென்றால், இந்த எந்த உறவாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளை உறவாக இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், அல்லது மூப்பர் ஊழியர் என்ற உறவாக இருக்கட்டும், எந்த உறவுமே எல்லா உறவுகளிலும் சில சில சங்கடங்கள் வரும், சில சில பிரச்சனைகள் வரும். ஒரு உறவில் பிரச்சனை வருகிறது என்றால் அது இருவருமே காரணம் என்று உளவியல் சொல்லுகிறது. அந்த இருவருமே காரணம் என்று சொல்லும் பொழுது காரணமாய் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 5% இருக்கட்டும், 5% தான் தவறாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த 5% தவறை உணர்ந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அந்த உறவை மீண்டும் ஒப்புரவு செய்ய வேண்டும் என்பதுதான் வேதாகமுடைய போதனையாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் தவறை உணர்ந்து கொள்வதுதான் சரியான நிலைப்பாடு, சரியான ஆவிக்குரிய வாழ்வு. ஈவன் சொல்ல வேண்டும் என்றால், ரோமர் 1வது அதிகாரத்துல தேவனுடைய கோபாக்கினையும் தேவனுடைய தண்டனையும் பேசக்கூடிய அதிகாரம் அந்த அதிகாரத்துல சில வசனங்கள் இப்படியாக வரும், தேவன் கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி. அது இருக்கிறதுலே ரொம்ப அவல நிலை. காரணம் என்னவென்றால், தேவன் அவர்கள் என்ன சிந்தனையில் இருக்கிறார்களோ அப்படியே அவர்களை ஒப்பு கொடுப்பது என்பது மிக மிக அவல நிலை. அவர்கள் ஒருபோதும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார் என்று சொல்லி, முதலாவது அவன்தான் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினவனாக இருக்கிறான். பிறகு தேவனே கடினப்படுத்தினால், ஒருவருடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்துவார் என்றால் அவர்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பே கிடையாது. அவர்கள் இந்த உலகத்திலும் நஷ்டத்தை அடையக்கூடிய நிலை வரும், அவர்கள் மறுமையிலும் நஷ்டத்தை அடையக்கூடிய மிக பெரிதான இழப்புகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக மாறுவார்கள். வேதாகம் கூட ரொம்ப தெளிவாக இருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. ஆகையினாலே நாம் ஒரு உறவை கட்டுவதற்கும், ஒரு உறவை உண்டாக்குவதற்கும், ஒரு உறவுக்கு உயிர் கொடுப்பதற்கும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பை, அதாவது தன் தவறை தன் நிலையை உணர்ந்து சரி செய்து உறவை மேம்படுத்துவோம். அப்படி வாழ தேவன் நமக்கு போதுமான முதிர்ச்சியை தருவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.